அணைய போகிற விளக்கு பிரகாசமாக எரியும் அப்படிங்கிறது சில நேரத்தில் சில உயிர்கள் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி மீண்டும் காணாமல் போகும். அதை நேரில் பார்க்கும்போது தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் எங்கள் அப்பாவோட இறப்பில் நான் சந்தித்தது. அவர் நல்ல ஆரோக்கியமாயிட்டார். ஆரோக்கியமாகி சரி இனி அவர் மீண்டு வந்துடுவார், தேகமெல்லாம் சூப்பராகிடுச்சு, மூச்செலாம் நல்லா விட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் அப்படியே அவருடைய உயிர் பிரிந்து வெளியே போனது. அதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையே போன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய நிகழ்வு நடந்தது. அப்போ தான் புரிஞ்சுது, இந்த வாழ்க்கை பெரிய மாயம், சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த மாய வாழ்க்கையில் நாம் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது, யாரையும் தூக்கி நிறுத்தவும் முடியாது, யாரையும் உயரத்துக்கும் கொண்டு போக முடியாது. அதுவாக நடக்கும். அதுவாக நடக்கும்போது அதை பயன்படுத்திக்கணும். அதை பயன்படுத்திக்க முடியலைன்னா நாம் இறைவன்கிட்ட